காட்சி 1. காட்டின் எல்லை. காடு அமைதியாக உள்ளது. பறவைகள் கீதம் பாடுகின்றன. மரங்களின் நடுவே சூரிய ஒளி படர்கிறது. ஒரு வேட்டைக்காரன் இலைகளின் கீழ் மறைத்து கொழுந்து வைக்கிறான். அருகில் நிபிள்ஸ் என்ற அணில் ஒரு கிளையிலிருந்து அவனை கவனிக்கிறான். கதை மான் மற்றும் அணில் வகை. சிறுகதை மஸ்டர் நாடகம் தீம் நட்பு மற்றும் தைரியம். காட்சி 1. காட்டின் எல்லை. காடு அமைதியாக உள்ளது. பறவைகள் கீதம் பாடுகின்றன. மரங்களின் நடுவே சூரிய ஒளி படர்கிறது. ஒரு வேட்டைக்காரன் இலைகளின் கீழ் மறைத்து கொழுந்து வைக்கிறான். அருகில் நிபிள்ஸ் என்ற அணில் ஒரு கிளையிலிருந்து அவனை கவனிக்கிறான். நிபிள்ஸ் மதன் டம்சி. அவன் என்ன செய்கிறான்? இந்த கண்ணியுள்ள கொழுந்துகள் மிகவும் ஆபத்தாக இருக்கின்றன. நான் இதை கவனிக்க வேண்டும். வேட்டைக்காரன் கொழுந்துகளை அமைத்து அருகிலுள்ள புதரில் மறைந்து ஒளிந்து கொள்கிறான். காட்சி 2. மான் வருகை. டெய்சி என்ற மான் புல் பறிக்கின்றது. அவன் கொழுந்துகளுக்கு அருகே வருகிறான். ஆனால் ஆபத்தை பற்றி அவன் அறியாது. நிபிள்ஸ் பதற்றமாக கூவி அழைக்கிறான். நிபிள்ஸ் கூவி, டெய்சி நிற்கவும், இன்னும் ஒரு அடியும் செல்லாதே. டெய்சி அதிர்ச்சியுடன் நிற்கிறது. சுகாதானமாக சுற்றி பார்க்கிறது. டெய்சி, நிபிள்ஸ், என்ன ஆகிவிட்டது? நிபிள்ஸ், இங்கே கொழுந்துகள் இருக்கின்றன. வேட்டைக்காரன் அருகே மறைந்து இருக்கிறார். டெய்சி பயமாக, ஓஹோ, இப்போது என்ன செய்வது? நான் திரும்பிப் போனால் அவன் என்னை பார்க்கப் போகிறான். நிபிள்ஸ் மனசுல யோசிச்சு, நான் அவனை கவனத்தை மறுப்பேன். நீ வெளியேறி மற்றவர்களை எச்சரித்துவிடு. டெய்சி, பாதுகாப்பாக இரு. நிபிள்ஸ். காட்சி 3. நிபிள்ஸ் வேட்டைக்காரனை திசை திருப்புகிறது. நிபிள்ஸ் மரக்கிளைகளின் நடுவே குதித்து திருக்கொட்டை எடுத்து வேட்டைக்காரனை நோக்கி எறிகிறது. வேட்டைக்காரன் சத்தம் கேட்டுவிட்டு தலை நிமிர்கிறான். வேட்டைக்காரன் தன்னிடம், இந்த சத்தம் என்னவோ? நிபிள்ஸ் திரும்பவும் முறை செய்கிறான். கிளைகளை நிழலிடுகிறது. நிபிள்ஸ் சிரித்து, அட மந்தமே, என்னை பிடித்து பார்க்கிறாயா? வேட்டைக்காரன் வலையெடுத்து அவனை துரத்துகிறான். நிபிள்ஸ் அவனை ஆழமான காடுக்குள் அழைத்துச் செல்கிறது. காட்சி 4. டெய்சி மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கிறது. இதற்கிடையில் டெய்சி மற்ற விலங்குகளை கூவுகிறது. முட்டாள்கள், நரி மற்றும் பறவைகள். டெய்சி, எல்லோரும் கவனமாக இருங்கள். காட்டின் எல்லையில் கொழுந்துகள் இருக்கின்றன. அதை அகற்ற உதவுங்கள். விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து கொழுந்துகளை அகற்றி ஆபத்தை அகற்றுகின்றன. இலைகளையும் பிரித்துத் தள்ளுகின்றன. பாட்டி 5. நிபிள்ஸ் திரும்புகிறது. நிபிள்ஸ் திரும்பி வருகிறது. அவன் சோர்வாக இருந்தாலும் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். விலங்குகள் வாழ்த்துகிறார்கள். டெய்சி, நிபிள்ஸ், நீ வெற்றியடைந்தாய். வேட்டைக்காரன் போய்விட்டார் மற்றும் கொழுந்துகளை நாம் அகற்றிவிட்டோம். நிபிள்ஸ் இசைச்சு, இது அனைவரின் ஒற்றுமையாக இருந்ததே. முட்டாள், நீங்கள் நம்முடைய காப்பாளன். நிபிள்ஸ். விலங்குகள் ஆரவாரம் செய்து கொண்டாடுகின்றன. காடு பாதுகாப்பாக உள்ளது. காட்சி 7. கொண்டாட்டம். விலங்குகள் பெரிய மரத்தடியில் நன்றி கூறுவதற்காக கூடியுள்ளன. டெய்சி, நிபிள்ஸ், நீ என்னை மட்டுமல்ல, எல்லோரையும் காப்பாற்றியிருக்கிறாய். நிபிள்ஸ் பயந்தேற்றமாக, நாம் அனைவரும் சேர்ந்து உதவினோம். இந்த காடு நமக்கு இருப்பதால் அதை நாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும். காட்சி முடிவில் விலங்குகள் சிரித்து மகிழ்ந்து கொள்கின்றன. காடு மீண்டும் அமைதியாக உள்ளது. செய்தி: தைரியமும் ஒற்றுமையும் எதைத் தாண்டினாலும் வெற்றியை எளிதாக்கும். மற்றவர்களை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும். நிபிள்ஸ் மதன் டம்சி. அவன் என்ன செய்கிறான்? இந்த கண்ணியுள்ள கொழுந்துகள் மிகவும் ஆபத்தாக இருக்கின்றன. நான் இதை கவனிக்க வேண்டும். வேட்டைக்காரன் கொழுந்துகளை அமைத்து அருகிலுள்ள புதரில் மறைந்து ஒளிந்து கொள்கிறான். காட்சி 2. மான் வருகை. டெய்சி என்ற மான் புல் பறிக்கின்றது. அவன் கொழுந்துகளுக்கு அருகே வருகிறான். ஆனால் ஆபத்தை பற்றி அவன் அறியாது. நிபிள்ஸ் பதற்றமாக கூவி அழைக்கிறான். நிபிள்ஸ் கூவி, டெய்சி நிற்கவும், இன்னும் ஒரு அடியும் செல்லாதே. டெய்சி அதிர்ச்சியுடன் நிற்கிறது. சுகாதானமாக சுற்றி பார்க்கிறது. டெய்சி, நிபிள்ஸ், என்ன ஆகிவிட்டது? நிபிள்ஸ், இங்கே கொழுந்துகள் இருக்கின்றன. வேட்டைக்காரன் அருகே மறைந்து இருக்கிறார். டெய்சி பயமாக, ஓஹோ, இப்போது என்ன செய்வது? நான் திரும்பிப் போனால் அவன் என்னை பார்க்கப் போகிறான். நிபிள்ஸ் மனசுல யோசிச்சு, நான் அவனை கவனத்தை மறுப்பேன். நீ வெளியேறி மற்றவர்களை எச்சரித்துவிடு. டெய்சி, பாதுகாப்பாக இரு. நிபிள்ஸ். காட்சி 3. நிபிள்ஸ் வேட்டைக்காரனை திசை திருப்புகிறது. நிபிள்ஸ் மரக்கிளைகளின் நடுவே குதித்து திருக்கொட்டை எடுத்து வேட்டைக்காரனை நோக்கி எறிகிறது. வேட்டைக்காரன் சத்தம் கேட்டுவிட்டு தலை நிமிர்கிறான். வேட்டைக்காரன் தன்னிடம், இந்த சத்தம் என்னவோ?
நிபிள்ஸ் திரும்பவும் முறை செய்கிறான், கிளைகளை நிழலிடுகிறது. நிபிள்ஸ் சிரித்து, அட மந்தமே, என்னை பிடித்து பார்க்கிறாயா? வேட்டைக்காரன் வலையெடுத்து அவனை துரத்துகிறான். நிபிள்ஸ் அவனை ஆழமான காடுக்குள் அழைத்துச் செல்கிறது. காட்சி 4. டெய்சி மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கிறது. இதற்கிடையில் டெய்சி மற்ற விலங்குகளை கூவுகிறது. முட்டாள்கள், நரி மற்றும் பறவைகள். டெய்சி, எல்லோரும் கவனமாக இருங்கள். காட்டின் எல்லையில் கொழுந்துகள் இருக்கின்றன. அதை அகற்ற உதவுங்கள். விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து கொழுந்துகளை அகற்றி ஆபத்தை அகற்றுகின்றன. இலைகளையும் பிரித்துத் தள்ளுகின்றன. பாட்டி 5. நிபிள்ஸ் திரும்புகிறது. நிபிள்ஸ் திரும்பி வருகிறது. அவன் சோர்வாக இருந்தாலும் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். விலங்குகள் வாழ்த்துகிறார்கள். டெய்சி, நிபிள்ஸ், நீ வெற்றியடைந்தாய். வேட்டைக்காரன் போய்விட்டார் மற்றும் கொழுந்துகளை நாம் அகற்றிவிட்டோம். நிபிள்ஸ் இசைச்சு, இது அனைவரின் ஒற்றுமையாக இருந்ததே. முட்டாள், நீங்கள் நம்முடைய காப்பாளன். நிபிள்ஸ். விலங்குகள் ஆரவாரம் செய்து கொண்டாடுகின்றன. காடு பாதுகாப்பாக உள்ளது. காட்சி 7. கொண்டாட்டம். விலங்குகள் பெரிய மரத்தடியில் நன்றி கூறுவதற்காக கூடியுள்ளன. டெய்சி, நிபிள்ஸ், நீ என்னை மட்டுமல்ல, எல்லோரையும் காப்பாற்றியிருக்கிறாய். நிபிள்ஸ் பயந்தேற்றமாக, நாம் அனைவரும் சேர்ந்து உதவினோம். இந்த காடு நமக்கு இருப்பதால் அதை நாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும். காட்சி முடிவில் விலங்குகள் சிரித்து மகிழ்ந்து கொள்கின்றன. காடு மீண்டும் அமைதியாக உள்ளது. செய்தி: தைரியமும் ஒற்றுமையும் எதைத் தாண்டினாலும் வெற்றியை எளிதாக்கும். மற்றவர்களை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும். காட்சி 1. காட்டின் எல்லை. காடு அமைதியாக உள்ளது. பறவைகள் கீதம் பாடுகின்றன. மரங்களின் நடுவே சூரிய ஒளி படர்கிறது. ஒரு வேட்டைக்காரன் இலைகளின் கீழ் மறைத்து கொழுந்து வைக்கிறான். அருகில் நிபிள்ஸ் என்ற அணில் ஒரு கிளையிலிருந்து அவனை கவனிக்கிறான்.